ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு தவாவில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ரவுண்டாக கட் பண்ணி வச்ச பாவக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த பாவக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி பாவக்காவை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லைட்டாக அந்த ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது பாவக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் தூள் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மிளகாய் தூள் தான். ஏற்கனவே மிளகாய் தூளோட வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாவக்காய் நல்லா குக் ஆகிடுச்சுன்னதும் கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சோள மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு இதை அப்படியே மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன்.